நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரோஜா செடிக்கு வந்து டீ தூள் வந்து போடுறாங்க இல்லைங்களா? அது என்ன கேட்டிங்கனாக்கா, ஆமாம் சார், முட்டைத்தோல், டீ தூள் இதெல்லாம் போடுறாங்க. அது என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, முட்டை தோல், முட்டை ஓடு நன்றாக நுணுக்கி போடணும், மணல் மாதிரி ஆக்கிடணும். அது நிறைய பேர் உடைச்சி பயன்படுத்திட்டு அந்த முட்டை ஓடு அப்படியே எடுத்துட்டு போய் ரோஜா செடி தொட்டியில் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது. அந்த ஓடுகள்லாம் வச்சு மொத்தமாக நுணுக்கி மண்ணு மாதிரி போட்டால் தான் அந்த வேர் வந்து அதை உட்கொள்ளும். அதுவும் போடும்போது பார்த்தீங்கன்னா செடியை சுற்றி கிளறி விட்டுட்டு சுற்றி போட்டுட்டு மறுபடியும் கிளறி விடும்போது தான் அது உங்களுக்கு மண்ணோட மண்ணாக கலந்து செடி உட்கொள்ளும். அதே மாதிரி டீ தூள் வந்து காப்பி தூள் இல்லை, டீ தூள் போடுவாங்க. டீ தூள் பார்த்தீங்கன்னாக்கா பாயில் பண்ணுறாங்க இல்லையா, கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு மிச்சம் அந்த டீ தூளோட வேஸ்டேஜ் வந்து அப்படியே டைரக்டா திரும்ப போய் நிறைய பேர் செடியில போடுறாங்க. அந்த மாதிரி போடவே கூடாது. ஆமா, குறைஞ்சபட்சம் 3 மாசம் கழிச்சு தான் போடணும். அதை நீங்க மறுபடியும் அந்த மண்ணோடவோ இல்ல வேற ஏதாவது உரங்களோட கலந்து விட்டீங்கன்னா அது வந்து அந்த நுண்ணுயிர் தன்மை வர வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு தீக்காயம் படுது. ஒரு தீக்காயம் பட்ட உடனே அந்த இடத்துல இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாம் செத்து போயிடும், புண்ணாய் போகுது இல்லைங்களா? அது ஆற புதுசா பாக்டீரியாக்கள் உருவாகும் இல்லையா? அந்த மாதிரி டீ தூள் பாயில் ஆனும்போது அதுல இருக்கிறது ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே போயிடும். திரும்ப அதுல வந்து நுண்ணுயிர் வரணும்னா அது ஒரு 3 மாசம் நொதித்தல் தன்மையில மக்கர தன்மையில இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் இந்த டீ தூள்லாம் பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பண்ற தவறு என்ன அப்படின்னாக்கா, டீ தூளா இருக்கட்டும் வடிகட்டிட்டு உடனே செடியில போட்டுடுறாங்க. முட்டை தோலா இருக்கட்டும் உடைச்சு போட்டு அப்படியே முழுசா எடுத்துட்டு போய் அதுல போட்டுறாங்க. அதை நல்லா நுணுக்கி போட்டாதான் அது பயன்பெறும். காய்கறி கழுவி, ஆமா, காய்கறி கழுவி கூட மக்க வச்சுதான் சார் போடணும். எந்த உரத்தை போட்டாலும் மக்க வச்சுதான் செடிகளுக்கு போடணும்.